உங்க ஆளுங்கெல்லாம் ரொம்ப ஊருக்கா சாப்பிடுவாங்களே, ஏன் என் மூஞ்சி எந்நேரம் பார்த்தாலும் அப்படி புளிச்சு போயிருக்கு? அரே நீ மூஞ்சி விட நான் மூஞ்சி நல்லா இருக்கான். ஏமா இங்க யாரையாவது பாத்தியா? ஒருத்தர் வரீங்களே, நீ யாரையாவது பாத்தியா? அவனும் பார்க்கல, நானும் பார்க்கல, ரெண்டு பேருமே இங்க வளருங்க. நாங்க அரை மணி நேரமா இதே இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம், யாருமே வந்தீங்க. யாருமே வந்தீங்க? ஆமா. என்ன விஷயம் சார்? ஒண்ணுமில்ல. அரே என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லை. இவ்வளவு பெரிய வீட்டுல தன்னன் தனியா இருப்பீங்களே எல்லாம் கவலைப்படுறேன். ஆனா நான் இங்கிருந்து போனால் என் மனசும் ஆத்மாவும் உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கும். நான் உங்களை தனியா விடவே மாட்டேன். நடந்துருச்சு தம்பி. நம்ம சந்தியா போன ரயில் கவர்ந்துருச்சான். இதோ பாரு தம்பி, பேப்பர்ல வந்திருக்கு. ரொம்ப பேர் இறந்துட்டாங்களா. நம்ம சந்தியாக்கு இது என்ன ஆச்சோ என்னவோ தெரியல. ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்தது? சாயங்காலம் 7 மணிக்கு சார். அம்மா அவ சாகலம்மா. தம்பி உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். அவ காய்ச்சா இருக்கணும். அவ எப்பவுமே சாக மாட்டாமா. உயிரோடு இருக்கிறவங்க தான் செத்து போவாங்க. ஏற்கனவே செத்து போனவ எப்படி அம்மா மறுபடியும் சாக முடியும்? நீ என்னப்பா சொல்ற? சாயங்காலம் 7 மணிக்கு விபத்து நடந்திருக்கு. ஆனா அவளை ராத்திரி 2 மணிக்கு இங்கு பார்த்தேன். ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க சார். கனவு இல்ல, என் கண்ணாலேயே பார்த்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல உன் வாக்கு பலிக்கட்டும். எதுக்கும் நீ போய் விசாரிச்சுட்டு வாப்பா. நான் போய் விசாரிக்கிறது அர்த்தமே இல்லம்மா. அவ உயிரோட தான் இருக்க. என் மனது கேட்கலப்பா. நீ போய் எப்படியாவது அவளை கூட்டிக்கிட்டு வந்தா தான் எனக்கு நிம்மதி. புறப்படு புறப்படு தம்பி, புறப்படு. ஆமாங்க சார், வாங்க போகலாம். உங்க ஆசையை தான் கெடுப்பானே. சின்னம்மா கிடைப்பாங்கன்னு தேடி வந்தோம். அவங்க கிடைக்கல. அவங்க வச்சிருந்த பெட்டி தான் கிடைச்சது. என்ன செய்யுது? வாங்க சார் போலாம். ஆனந்தோட நிலைமையை என் கண்ணால பார்க்க முடியல டாக்டர். ஒண்ணு மேல ஒண்ணு பேரடியா வந்தா அவனால எப்படி தாங்க முடியும்? இந்த சின்ன வயசுல அவனுக்கு எத்தனை சோதனை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால காதலிச்ச ரமா இறந்துட்டான். இந்த துக்கம் அறையிறதுக்குள்ள கல்யாணமாகி மனைவி இறந்துட்டான். இந்த வேதனைகளை எல்லாம் மறக்க ஆனந்த் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போய் தங்கி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிலைமையில எங்க போய்? ஏன் நம்ம மலை பங்களாவில் தங்கிருங்க. உங்களுக்கு துடைக்க வேணும்னா நம்ம லதாவும் கூட கூட்டு போங்களேன். சரிங்க, அப்படியே செய்யலாம். நாளைக்கே புறப்படுவோம்.
அங்க இருந்து யாரோ பாதம் பாதம்னு கூப்பிடுறாங்க. எங்க தாமரை நீ கூப்பிடு. பாத்தீங்களா அம்மா? என்னடா அது? இந்த பங்களாவில மனுஷங்களே இல்லம்மா, பேய் பிசாசு தான் குடியிருக்குது. பேயும் இல்ல பிசாசும் இல்ல, நீ சும்மா இரு. பேய் இங்க இல்லம்மா, நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கலாம்ல. அதுக்கு என்ன பெட்டியா படுக்கையா இல்ல ரயிலுக்கு டிக்கெட் வாங்க போதா? நமக்கு முன்னாடியே காத்தோட காத்தா இங்க வந்திருக்கலாம்ல. சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் பேய் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு. உன்னை பார்த்தாதான் பேய் மாதிரி இருக்கு. சரி சரி சும்மா இருங்க, வாங்கம்மா போலாம். வாணி முத்தையா, 18ஆம் படி கருப்பையா, இந்த மலையை விட்டு போற வரைக்கும் என்ன காப்பாத்தையா. ஏன் அப்படி கத்துற? கருங்குரங்கு மாதிரி வந்து எதுக்கு நின்றுட்டு இருந்தா கத்தாம என்னையா செய்யுது? பேசினதுக்கு அப்புறமா மனுஷன்னு தெரியுது. யாரு நீ? நான் இந்த வீட்டு காவல்காரன், ஆடிய பாதம். நீதான் ஆடிய பாதமா? ஆடினது போதும், பாதம் இருக்கா காமி. ஏன் இல்ல பேய் பிசாசுகளுக்கு பாதம் இருக்காருப்பாங்க, உனக்கு இருக்கு. பேய்னா உனக்கு ரொம்ப பயமா? எனக்கு பயம் இல்லையா? ஏன் பயம்? ஏன் இந்த ஊர்ல பேய் ரொம்ப அதிகமா? இந்த ஊர்ல பேய் தான் மெஜாரிட்டி, ஜனங்கள்லாம் மைனாரிட்டி. அதோ தெரியுத மரம், அதுதான் புள்ளிவாப்பு சாட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த பங்களாவில அதனுடைய அக்கா காட்டேரி, அந்த 3வது பங்களாவில கருப்பு, அதாவது காட்டேரியினுடைய ஒண்ணு விட்ட அக்கா மகளுடைய பேத்தி. அது நிறுத்திய பேய்களுக்குள்ள சொந்தக்காரங்களா? பின்ன இல்லையா? அதுவும் ஜனங்கள் மாதிரி தானே, அவங்க பரம்பரையும் இங்கதான் குடியிருக்கு. அப்ப அந்த பங்களாவில எல்லாம் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடு போடுறதுக்கு பதிலா பேய்கள் ஜாக்கிரதைன்னு போடு போடணுமா? கரெக்ட். ஏய்யா, பேய்கள் எத்தனை மணிக்கு நடமாடும்? ராத்திரி 12 மணிக்கு தான். 12 மணிக்கு? ஆமா, நடு ராத்திரி 12 மணி அடிச்சுதா பாக்கணுமே அவங்க ஆட்டத்தையும் பாட்டத்தையும். ஏங்க அப்பங்கப்பா வந்துட்டேன், மிச்சத்தை வந்து அப்புறம் சொல்றேன். 12 மணிக்கு பேய்கள்லாம் ஆடு பாடு நடமாடு. நேற்று இருந்த இன்னைக்கு இல்ல முத்தம்மா, இத நினைச்சு பார்க்க நேரம் இல்ல முத்தம்மா. சேர்த்து வச்சவன் தூங்குறானே முத்தம்மா, அதை காத்திருப்பவன் ஏங்குறானே முத்தம்மா. முத்தம்மா முத்தம்மா. யாரு நீ? யாரு நீ? யாரு முதல்ல சொல்லு. நீ யாரு முதல்ல சொல்லு. நான் எப்போதும் இங்க இருக்கிற பழைய ஆளு, நான் இன்னைக்கு தான் வந்த புது ஆளு. புது ஆளா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. கருங்குரங்கு நீதான் ஐயா ஆடிய பதம். மாதவன் பயந்துட்டியா? பயப்பில்ல, ஏதோ பேய் பிசாசுன்னு சொன்னியே அதனால. ஆமா, இப்ப மணி என்ன ஆச்சு? மணி 11. 11. அப்ப 12க்கெல்லாம் பேய் வரும் இல்ல? 12 மணிக்குன்னு கரெக்டா சொல்ல முடியாது, அதுக்கு எவ்வளவு வேலையோ. கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் வரும். வந்தாச்சு. வந்தாச்சா? இது அது இல்ல, நம்ம தாமரை. தாமரையும் இல்ல அள்ளியும் இல்ல, பேயெல்லாம் நினைச்ச ரூபத்துல வரும். இது மோகினி பிசாசு. என்னையாது நடுச்சாமத்துல உட்காந்துக்கிட்டு பேய் மாதிரி முடிக்கிறீங்க? அந்த தாமரை மாதிரியே இல்ல. குப்பந்தம் நானே தாமரை மாதிரி இருக்கானா? கிண்டலா பண்றீங்க? தாமரையே தான், குரல் அப்படியே இருக்கியா? ஐயோ, அப்படித்தான் இருக்கும். உனக்கு தாமரை மேல பிரியா, உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது. இது உன்னை பார்த்துதான். என்ன பார்த்தா? என்ன பார்த்தா? யார் சொன்னா? யார் சொன்னா? இவன் தான் சொன்ன. நீயா? நீயா? நான் இல்ல, இவன் தான். ஏயா, ஊர்ல வர்றவங்க போறவங்க எல்லாம் பேய் கதை சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்கியா? நீ ஒரு பெரிய பேய், இந்த ஆள் ஒரு குட்டி பேய். நீங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல என்ன பேயா வரும்? பேயா பேய்? என்னையா? என்ன மணி என்ன இப்ப? 12 மணி ஆயிடுச்சுல்ல? இந்த ஆள் கூட உட்காந்துக்கிட்டு வெட்டியா கதை வந்துகிட்டு இருக்கிய? யோ, ஞாபகம் இருக்கா? காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும், வெந்நீர் போடணும், காபி போடணும், அப்புறம் தான் என்னை எழுப்பணும். தெரியுதா? விழிக்காதையா ஊசியப்ப ஐயா. சரி. ஆமா,
வேலைக்காரி தானே? ஏன் எஜமானி அம்மா மாதிரி தெரியுதா? காலம் கெட்டு போச்சு. நான் பார்த்து வேலைக்கு சேர்த்த பொண்ணு இப்ப எனக்கே வேலை சொல்றா. உனக்கு பரவாயில்ல, நீ பழகுனவன், என்ன கொஞ்சமாவது மதிக்க வேண்டாம். இவரை அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கவலைப்படாத, மலையில இல்லாத மூலிகையா? என்னப்பா விஷம் வச்சு கொல்ல போறியா? அந்த பொண்ணு நீ சொல்றபடி கேட்கணும், அவ்வளவுதானே. கவலைப்படாத. ஆரியபாதம், உன்னை மலை போல நம்புறேன். நம்பு, மலை போல நம்பு, மலை மேலே நம்பு. நம்புறேன். பாரு. நீங்க நீ வரவேண்டிய இடத்திற்கு வந்து விட்டாய். இனி இங்கிருந்து நீ திரும்பி போக மாட்டாய். யாரம்மா இவரு? யாரோ பெரிய மகான்னு நம்ம மாதவன் சொன்னா. ஏன் இப்படி சொல்லிட்டு போறாரு? எப்படி என் வேஷம்? பிரமாதம். ஆனா இந்த வேஷத்தை பார்த்து தாமரை பயப்படுவாளாங்கிறதா எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகப்படாத, அவ வரட்டும். இங்க உன் காலில் விழுந்து கெஞ்ச வைக்கிறேன். வர்றாயா வர்றாடா. மோத்த மூடு, சாம்பிராணி போடு. அடே ஆடிய பாதம். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அடே ஆத்மபதரே, உன் பெயர் என்னடா? உன் பரம்பரையே எனக்கு தெரியும். ஆடிய பாதம். உன் குலதெய்வம் யாரடா? பச்சமல பாவாடக்காரி. என்னை பார். நான் தானடா அந்த பச்சைமலை பாவாடைக்காரி. உன்னை நேர்ல பாக்குறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும்? புண்ணியமா? பஞ்சமா பாதகம் செய்ய துணிந்த படுபாவி. தாயே, ஏன் இந்த கோபம்? அடே தாமரையை யாரென்று நினைத்தாயடா? அவ ஒரு வேலைக்காரி, மாணவனுடைய காதலி. வாயை முடடா வஞ்சகா. தாமரை யார் தெரியுமாடா? அவள் இந்திரனுக்கு சொந்தக்காரி. குபேரன் கூட கொடுக்கல் வாங்கல் வைத்திருந்தவள். உலோகத்தில் கொஞ்ச நாள் இருந்து வர ஆசைப்பட்டால் அனுப்பி வைத்தேன். அவளை கண்ணால் பார்ப்பதே புண்ணியம், அவள் பேச்சை காதால் கேட்பதே புண்ணியம். அப்படியா? தெரியாது தாயே. அடே, வேஷம் போட்டு அவளை ஏமாற்ற நினைத்தாயே, முடியுமாடா உன்னால்? தாயே, தெரியாம தவறு பண்ணிட்ட, மன்னிக்கிறேன் தாயே. உன் தவறுக்கு என்ன தண்டனை தெரியுமாடா? குடியடா இதை. உன் கழுத்தை நெரித்து ரத்தத்தை குடிக்க போகிறேன். தாயே, இது நான் தெரியாம செய்த பாவம். வில் இருக்க அம்பை நோகலாமா? துப்பாக்கி இருக்க தோட்டாவை நோகலாமா? அந்த துப்பாக்கி அதோ கொண்டு வா. அவன் தாயே, என்ன இந்த கிருதிக்கு ஆளாக்குன பாவி வந்தான். காரணம் விடுறா. யார் தெரியுமா? எங்க குலதெய்வம் பச்சை பாவாடக்காரிடா. தாயே, நான் ஏன் அனாத, உள்ள குட்டி இல்ல, இன்னும் கல்யாணமே ஆகல. என்னை காப்பாத்து தாயே. ரெண்டு பேரும் கன்னத்தில் போட்டுக் கொள்ளுங்கள். அதே முட்டாள்களா, உங்கள் கன்னத்தில் போட்டுக் கொள்ளுங்களா? முதல்ல சொல்லப்படாதா? காரை பிடிங்க. பிடிக்கும். பாருங்க. போடுங்க.
ஒண்ணு 2 3 தாமரைய உங்க கால்ல விழ வைக்க போறீங்களா? இப்ப யார் கால்ல யார் விழுந்ததடா? நான் தான் தாமரை. நீ பேய் ஆண்டாவே. நம்ம எஸ்டேட்ல டான்ஸ் நடக்க போகுது, வாங்க போகலாம். நானா? உங்களுக்காக தான் ஏற்பாடு செய்திருக்கு. நீங்க கட்டாயம் வரத்தான். ஆல்ரைட், நீ போ, நான் பின்னாலே வரேன். ஓகே. என்னையா தேடிக்கொண்டிருக்கிறாய்? இல்லை, வேறு யாரையோ தேடுகிறாய். வாழ்க்கையே ஒரு தேடும் படலம் தானே. சரியாக சொன்னாய். ஆனால் நீ யாரை தேடுகிறாய் என்பது உனக்கு தெரிகிறதா? அவர்கள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார்களா? அதுதான் எனக்கும் புரியல. சில சமயம் கனவு மாதிரி தோணுது, சில சமயம் உண்மையாவும் தெரியுது. ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பம் தீர்ந்துவிடும். எப்போ? காலம் வரும்போது. காலம் வரும்போதா? ஆம், அப்போது நீயாகவே என்னை தேடிக்கொண்டு வருவாய்.